கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கண்மணி கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செஞ்சதால் அந்த சார் பாராட்டி பேசினதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, என்ன கண்மணி, நீ இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய வேலை பார்த்துருக்க, இப்போ எல்லாருக்கும் நீ ஸ்வீட்டெல்லாம் செய்யணுமா? வேண்டாம், எல்லாருக்கும் நான் பிரியாணி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, உனக்கு பிரியாணி செய்யலாம் தெரியுமான்னு கேட்குறாங்க கண்மணி. என்ன இப்படி கேட்டுட்ட? கிடைச்ச ஆர்டரை மட்டுமா நல்லா செஞ்சு கொடுத்துருக்க, புதுசாக வண்டியெல்லாம் வாங்கியிருக்க, அந்த சந்தோஷத்தில் தான் உங்கள் எல்லாருக்கும் நான் பிரியாணி செஞ்சு தரப்போகிறேன் அப்படின்னு தேன்மொழி அங்கே பிரியாணி செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தேன்மொழியை பாராட்டி பேசுகிறாங்க. உடனே கண்மணி சொல்கிறாங்க, உண்மையாகவே நீ செஞ்ச பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே, என்னை எல்லாரும் இவ்வளோ பாராட்டி பேசுகிறீங்கன்னு தேன்மொழி சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் இங்கே வந்து கண்மணி சொல்கிறாங்க, ஆமாம், நீ செய்கிற இந்த பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்குது, நம்ம ஏன் பேசாமல் ஹோட்டல் ஆரம்பிக்கக்கூடாது? ஹோட்டல் கடை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சால் நமக்கு நல்ல வருமானம் வரும்ல அப்படின்னு யோசனை சொல்லும்போது, அப்படியா, நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமா? இல்லை நீ வேணும்னே இப்படிலாம் பேசுகிறியா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தேன்மொழி, உண்மையாகவே உனக்கு நிறைய திறமை இருக்குது, நல்லா சமைக்கிற, அப்புறம் என்ன, நம்ம புதுசாக பிரியாணிக்காகவே புதுசாக ஹோட்டல் கடை ஆரம்பிக்க தான் போகிறோம், பார்த்துக்கிட்டே இரு, நம்மளை தேடி வந்து எல்லாரும் பிரியாணி வாங்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கண்மணியோட அம்மா யோசிக்கிறாங்க, இப்படி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் பிஸ்னஸ் தான் முக்கியம்னு இங்கே பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறது சரிதான், இப்போ பிரியாணிக்காக கடை ஏற்பாடு பண்ணணும், இங்கே தேன்மொழி நல்லா சமைக்கிறான்னு பாராட்டி பேசுகிறதெல்லாம் சரிதான், ஆனால் கண்மணி தன்னை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் யோசிக்காமல் இருக்காளே, பேசாமல் சம்மந்திக்கிட்ட பேசி பார்க்கலாமா, இல்லை அன்பு தம்பிக்கிட்ட பேசி பார்க்கலாமா, ஒன்றுமே புரியல. ஆனால் கண்மணிக்கு தெரியாமல் அவங்கக்கிட்ட பேசவும் முடியாது, எப்படி கண்மணியை அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்புறதுன்னு புரியலையே அப்படின்னு கண்மணி நல்ல பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கண்மணியோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாங்க கண்மணியோட அம்மா. வீட்டுக்கு வந்த அன்பு ரொம்ப கோபமாக இருக்கிறத அன்போட அம்மா கவனிக்கிறாங்க. அன்பு, காஃபி எடுத்துக்க அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அன்பு, ஏன் ரொம்ப கோபமாக இருக்க? கண்மணி இந்த வீட்டுக்கு வந்தாதான் இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பாட்டியும் அன்போட அப்பாவும் வந்துடுறாங்க. என்ன, அன்புக்கிட்ட தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? கண்மணியால் தான் பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை வருது, ஆனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி நமக்கு பெரிய ஆர்டர் கொடுக்குற எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கணும், எப்பயுமே நமக்கு தான் அவங்க பெரிய பெரிய ஆர்டர் கொடுக்கணும்னு திட்டம் போட்டு வர வச்சேன். ஆனால் இப்போ இவங்களால சரியாக எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனி அன்பு ஆஃபீஸ் பக்கம் வர வேண்டாம், இந்த பிஸ்னஸை கவனிக்க வேண்டாம், இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. உடனே அன்பு, என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க, நான் எவ்வளோ பொறுப்பாக இந்த பிஸ்னஸை கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறேன், ஆனால் நீங்கள் இப்படி என்னை புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க, சாப்பாடெல்லாம் நான் வந்து செய்ய சொல்லலை, இந்த பொறுப்பை எடுத்து செஞ்சது கார்த்தி தானே, அவங்கக்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இந்த பொறுப்பு எல்லாத்தையும் கார்த்திகிட்ட கொடுத்தா நீ கவனமே இல்லாமல் இருப்பியா? இனி உன்னால் பிஸ்னஸ் செய்ய முடியாது அப்படின்னு எனக்கு தெரிய வந்துருச்சு, பிஸ்னஸ் மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, அதனால் இனி நீ கம்பெனி பக்கமே வர வேண்டாம், பிஸ்னஸை பார்த்துக்கவும் வேண்டாம் அன்பு, பேசாமல் இங்கே வந்து கண்மணியை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துரு, கண்மணியால் தானே நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன் அப்படி தானேன்னு கேட்கும்போது, இல்லை பாட்டி, அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு அன்பு பேசுகிறாங்க. இப்போ என்ன செய்ய போகிற, நம்ம கம்பெனிக்குன்னு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், இங்கே இன்றைக்கி ரொம்ப கோபமாக பேசிட்டு போன எல்லாரும் மறுபடியும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு பெரிய ஆர்டர் கொடுக்கணும், அதுக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. உடனே அன்பு, பாட்டி இந்த பிரச்சனையெல்லாம் நான் சரி செய்கிறேன், எல்லார்கிட்டையும் நான் பேசி பார்க்குறேன், கண்டிப்பாக இந்த பெரிய பெரிய ஆர்டர்லாம் நமக்கு தான் கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. போதும் அன்பு, உன்னை நம்பி நான் ஏமாந்து போன வரைக்கும் போதும், இந்த கம்பெனியை இத்தனை வருஷமாக கவனமாக பார்த்துக்கிட்டேன், ஆனால் இன்றைக்கி எல்லார் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கேன், அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தான், நீ மட்டும்தான் அன்பு, என்னைக்கு கண்மணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாலோ அன்னையிலேருந்து நம்ம பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை வருது, ஆனால் இதெல்லாம் கண்டுக்காமல் நீ இங்கே வீட்டுக்கு வந்த உடனே கண்மணியை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படி தானே அன்புன்னு கேட்கும்போது, இல்லை பாட்டி, நமக்கு கிடைக்க வேண்டிய பெரிய ஆர்டர் ஏற்கனவே நமக்கு கிடைக்கலன்னு ரொம்பவே மனவேதனையில் இருந்தேன், ரொம்ப மனசு வேதனைப்படுறேன் பாட்டி, அதனால தான் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லும்போது, அதானே, உனக்கு எப்பயுமே என்ன செய்யணும்னு தெரியாது,
பிரச்சனை வந்தால் உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துரு. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. இந்த பிஸ்னஸை இவ்வளோ தூரம் கொண்டு வரதுக்கு நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு என்ன தெரிய போகுது? அதனால தான் இனி இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும்னா நீ வந்து நம்ம கம்பெனிக்கு வரலாம் அன்பு. இல்லையா இனி கம்பெனியில் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இந்த பிஸ்னஸை பொறுப்பாக பார்த்துக்க மாட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ கம்பெனி பக்கம் வரவே கூடாது. இந்த பிரச்சனையெல்லாம் நீ சீக்கிரமாக சரி செய்யணும், அவ்வளவுதான் அப்படின்னு பாட்டி ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே அன்போட அப்பா சொல்கிறாங்க, அன்பு நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், நீ வந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்பா இப்போ என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம்ப்பா, நான் யோசிக்கணும், பிஸ்னஸ்க்காக நான் இன்னும் நிறைய யோசிக்கணும், எல்லார்கிட்டேயும் பேச வேண்டியது இருக்குது, கொஞ்சம் நான் தனியாக இருக்கணும்ப்பா, யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அன்பு. இங்கே வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, தன்னுடைய பையன்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா இப்போ அன்பு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான், எப்படியாவது இங்கே கண்மணிக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செய்வான். கண்மணி வேறு வழி இல்லாமல் இந்த ஆர்டரை செய்ய வேண்டான்னு முடிவெடுக்க போகிறா. அப்புறம் என்ன, வேறு வழி இல்லாமல் எல்லாரும் பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டரை நம்மக்கிட்ட கொடுத்து தானே ஆகணும். இந்த ஒரு ஆர்டர் மட்டும்தான் கண்மணிக்கு கிடச்சிருக்கு. ஆனால் மற்ற ஆர்டர் எல்லாமே கண்மணிக்கு கிடச்சிருச்சுன்னா அப்புறம் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவா. அதனால் இப்படிலாம் நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லும்போது, அம்மா பேசாமல் இங்கே அன்பு வந்து கண்மணிக்கு டிவோர்ஸ் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்ன சொல்கிற, அப்படியே இப்போ நம்ம சரின்னு சொன்னாலும் அன்பு வந்து ஏற்றுக்கவே மாட்டானே, சரின்னு சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் தான் அன்புக்கிட்ட பேசணும், கண்மணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது. அதே மாதிரி இங்கே அன்பு வாழ்க்கையிலையும் இனி கண்மணி வரவே கூடாதுமா. கண்மணியால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், நம்ம பிஸ்னஸில் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்போன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னா அன்புக்கிட்ட பேசி சீக்கிரமாகவே அன்பு வந்து இனி கண்மணி கூட என்னால் வாழ முடியாதுன்னு ஒரு முடிவெடுக்கணும். இங்கே டிவோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இங்கே கண்மணியால் இனி வந்து முன்னேற முடியாது, பிஸ்னஸ் செய்ய முடியாது. இப்படிலாம் நம்ம பிரச்சனை செஞ்சால் கண்மணியோட அம்மா வேறு வழி இல்லாமல் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. கண்மணியும் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் கண்மணியை இனி யாரும் மன்னிக்க போகிறதும் கிடையாது, கண்மணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறதும் கிடையாது. அதனால் நீங்கள் தாம்மா எப்படியாவது இங்கே வந்து அன்புக்கிட்ட பேசி புரிய வைக்கணும். நம்ம செய்கிற பிரச்சனையில் கண்மணி இந்த கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது நம்ம செஞ்சால் மட்டும்தான் மறுபடியும் எல்லா ஆர்டரும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறது சரிதான், நானும் யோசித்து பார்க்குறேன், அன்புக்கிட்ட பேசி பார்க்குறேன். அன்பு நான் சொன்ன மாதிரி செஞ்சால் இங்கே டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்தா எல்லாருக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து எப்பயும் போல் தன்னுடைய வேலையை கவனமாக பார்க்குறாங்க இங்கே கண்மணி. அந்த சார் வந்து கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பரவாயில்ல கண்மணி, சரியான நேரத்துக்கு நல்ல ருசியாக சாப்பாடெல்லாம் அனுப்பி வைக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே கம்பெனியில் நீங்கள் அனுப்பின சாப்பாடை சாப்பிட்டுட்டு எல்லாரும் உங்களை பாராட்டி பேசுகிறாங்க. அதனால் இனி உங்களுக்கு மாதம் மாதம் தர வருமானத்தையும் உங்களுக்கு வந்து இந்த சம்பளத்தை அதிகமாக தரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் கண்மணி, நான் நினச்சதை விட நீங்கள் நல்லா வந்து சமைச்சு கொடுக்குறீங்க, நீங்கள் செஞ்சு கொடுக்குற இடியாப்பம் ரொம்ப ருசியாக இருக்குது, எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க, நீங்களும் கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலையை செய்கிறீங்க எங்களுக்காக, அதனால் மாதம் மாதம் உங்களுக்கு தரக்கூடிய சம்பளத்தை அதிகமாக தரப்போகிறேன்னு சொல்லும்போது, சார் அது மட்டும் இல்லை சார், இப்போ நான் பிரியாணி ஆர்டர் வேறு எடுத்து செஞ்சிட்ருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கண்மணி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், பிரியாணி ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே புது ஹோட்டல் கடை ஆரம்பிக்க போகிறேன் சார் அப்படின்னு சொன்னதை கேட்டு, அப்படியா கண்மணி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசும்போது இங்கே வந்து கண்மணி சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை சார், நீங்களும் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும், நான் நாளைக்கு உங்களுக்கு இங்கே பிரியாணியெல்லாம் வந்து செஞ்சு கொண்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி நீங்கள் நேர்மையாக உண்மையாக வேலை பார்க்குறீங்க, அதனால தான் உங்களால் இப்போ ஹோட்டல் கடை ஆரம்பிக்க முடியுது, நீங்கள் உங்கள் வேலையை எப்பயும் போல் செய்யுங்க, நீங்கள் நல்லபடியாக முன்னேறதுக்கு உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சந்தோஷமாக சொல்லும்போது, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஆமா பார்த்தீங்களாம்மா, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லார்கிட்டேயும் நம்ம பிரியாணி கடை ஆரம்பிக்க போகிறோன்னு எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக எல்லாரும் தேடி வந்து பிரியாணியை வாங்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன தேன்மொழி, எப்பயும் போல் ருசியாக சமைச்சு கொடுப்பல்ல, உன்னை நம்பி தான் இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி நீ வந்து இடியாப்பம் நல்லா செஞ்சு கொடுக்குற, அதே மாதிரி என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கல்ல, பிரியாணியை ரொம்ப நல்லா செஞ்சு கொடுப்பேன், சாப்பிட்ற எல்லாரும் ருசியாக இருக்குன்னு உன்னையும் என்னையும் பாராட்டி பேச போகிறாங்க பாரேன்.
நீ இப்படி ஹோட்டல் கடை ஆரம்பிப்ப, என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையை கொடுப்பேன்னு கண்மணி நான் நினைக்கவே இல்லை. நீ என் ஃப்ரெண்டு தான், ஆனால் எனக்காக இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்க. அதே மாதிரி நீ என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்க. இந்த வேலையை நான் எவ்வளோ நல்லா செய்கிறேன்னு மட்டும் பாரு கண்மணி. நீ கஷ்டப்பட்டு ரொம்ப வேலை செய்கிற. நீ ரெஸ்டடு, இருக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தேன்மொழி. இப்படி தன்னுடைய ஃப்ரெண்டு பேசுகிறத கேட்டு கண்மணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அங்கே தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து பிரியாணி வாங்குறாங்க. உடனே கண்மணி சொல்கிறாங்க, பரவாயில்லையே, எல்லாரும் சாப்பிட்டுட்டு தேன்மொழி உன்னை பாராட்டி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது, கண்மணி இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது நீ தானே. எனக்கு இவ்வளோ நல்லா சமைக்க தெரியும்னு எனக்கே இப்போ தான் தெரியுது. ஆனால் உங்களுக்காக நான் ருசியாக சமைச்சு கொடுத்ததுனால தானே இப்போ நீ வந்து ஹோட்டல் கடை ஆரம்பிச்சிருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் பிரியாணி எப்படி இருக்குன்னு கண்மணி கேட்குறாங்க. ரொம்ப ருசியாக இருக்குமா, தினமும் நாங்கள் வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, இதன் மூலமாக நமக்கு நல்ல வருமானமும் வரும். எல்லாரும் நம்மளை பாராட்டி பேசுகிறாங்க. நம்ம ஹோட்டல் கடை ஆரம்பித்த உடனே யாரும் வருவாங்களான்னு தெரியலையே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இன்றைக்கி நம்ம நினச்சதை விட நிறைய பேர் வந்து இந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கூட பிஸ்னஸ் வந்து நல்லா செய்யணும்னு யோசித்து இன்னும் நல்லா வந்து ஒவ்வொரு வேலையும் பொறுப்பாக செய்யணும் அப்படின்னு கண்மணி தேன்மொழிக்கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதான் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இப்போ நீ நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு சீக்கிரமாகவே அந்த சார் சொன்ன கம்பெனிக்கு நம்ம இடியாப்பம் அனுப்பணும்ல, அதனால் நீ இப்போ ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைக்கு இருக்கிற வேலையை நல்லபடியாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தேன்மொழி. தேன்மொழி செய்கிற உதவியை நினச்சி கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே கண்மணி யோசிக்கிறாங்க, பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டு நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் இதை விட நம்ம நல்லா முன்னேறணும். இங்கே இடியாப்பத்துக்காக பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நிறைய ஆர்டர் கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம நல்லபடியாக இப்போ ஹோட்டல் கடை ஆரம்பிச்சிருக்கோம். வேலை செய்கிறதுக்கு இங்கே நிறைய பேரை வேலைக்கு சேர்க்கலாம். இதன் மூலமாக எப்படியாவது நம்ம முன்னேறி காட்டணும். நம்மக்கிட்ட பணமே இல்லைன்றதுக்காக அன்போட பாட்டி என்னென்ன பேசினாங்க. எனக்குன்னு ஆரம்பித்து கொடுத்த கண்மணி க்ளவுட் கிச்சன் கூட இப்போ இல்லை. ஆனால் இவங்க முன்னாடி கண்டிப்பாக நான் புதுசாக ஒரு க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணும். அப்போ தான் இந்த கண்மணிக்கு வந்து பிஸ்னஸ் செய்ய தெரியும், நல்லா சம்பாதிக்க தெரியும். கண்மணி நினச்சதை விட நல்லா முன்னேறிட்டான்னு பார்த்து அன்பாக இருக்கட்டும் பாட்டின்னு எல்லாரும் பார்த்து என்னோடய அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க கண்மணி. கண்மணி இடியாப்ப ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த சார் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு எல்லார்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாரும் இங்கே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் எங்கள் எல்லாரையும் வர சொல்லியிருந்தாங்க. அவங்க எங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அந்த சமயம் நடந்த பிரச்சனையால் நாங்கள் ரொம்ப கோவமாக பேசிட்டு கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ இனி அவங்களுக்கு எந்த ஆர்டரும் நீங்கள் தரப்போகிறது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், எங்கள் கம்பெனிக்கு இனி வந்து நாங்கள் வேறு யாரையாவது தான் சாப்பாடு ஆர்டருக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறோம். இனி ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனை நம்பி நாங்கள் யாரும் எந்த ஆர்டரும் தரப்போகிறதே கிடையாது. அவங்கள நம்பி நாங்கள் சாப்பாடு ஆர்டர் இத்தனை வருஷம் கொடுத்ததே பெரிய தப்புன்னு தான் யோசிக்கிறோம். இனி இந்த ஆர்டரை வந்து நாங்கள் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே இந்த சார் வந்து யோசிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம கண்மணியை பற்றி பேசி பார்க்கலாமே. அவங்க தான் இடியாப்ப ஆர்டர் எடுத்து செய்கிறாங்கல்ல, அவங்க ருசியாக சமைச்சு தராங்க, சரியான நேரத்துக்கு சாப்பாடை அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ புதுசாக பிரியாணி ஆர்டர்லாம் வேறு எடுத்து செய்கிறாங்கன்னா கண்மணிக்கு நிறைய திறமை இருக்குது. ஹோட்டல் கடையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. கண்மணி இந்த பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து செஞ்சால் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அவங்க முன்னேற இப்படி பெரிய பெரிய ஆர்டர் கிடச்சா அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துப்பாங்கல்ல. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியே செய்யணும். என கண்மணி தன்னுடைய வேலையை ரொம்ப நேர்மையாக உண்மையாக செய்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இங்கே கண்மணி கிட்ட தான் என் கம்பெனிக்காக நான் ஆர்டர்லாம் வாங்கியிருக்கேன், சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்கேன். நானும் இங்கே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சன் கிட்ட தான் அவங்கக்கிட்ட தான் வந்து சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ இந்த ஆர்டரை நான் வந்து கண்மணிக்கு கொடுத்துருக்கேன். வேணும்னா அவங்கள வந்து இடியாப்பம் கொண்டு வர சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே உங்கள் கம்பெனிக்கு சாப்பாடு ஆர்டரை கண்மணிக்கிட்டே கொடுக்கலாமே. அவங்க பிரியாணி ஆர்டர் வேறு எடுத்து செய்கிறாங்க. நீங்கள் கேட்குற சாப்பாடை ருசியாக கண்மணி சமைச்சு கொடுப்பாங்க. எனக்கு கண்மணி மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்களும் அவங்க சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்புறமா யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அப்போ நாளைக்கே அவங்கள சமைச்சு கொண்டு வர சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்கள் கம்பெனிக்கு சாப்பாடு ஆர்டரை கண்மணிக்கு தரலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த சார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே கண்மணிக்கிட்ட சொல்வோம், கண்மணி
பொறுப்பாக அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க, நான் சொல்கிறத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த சாரும். உடனே அந்த சார் வந்து கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கண்மணி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது. என் ஃப்ரெண்டுங்க எல்லார்கிட்டேயும் உங்களை பற்றி நான் பேசினேன். அவங்க நீங்கள் சமைச்சு கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அப்புறமா அவங்க கம்பெனிக்கு உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நீங்கள் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இடியாப்பம் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே உங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்க போகுது. நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுல்ல? நான் சொன்ன மாதிரியே நல்ல ருசியாக சமைச்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அம்மா இப்போதாம்மா அந்த சார் ஃபோன் பண்ணார். அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாரும் அவங்க கம்பெனியோட சாப்பாடு ஆர்டரை எனக்கு கொடுக்க போகிறாங்களாம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்க தேன்மொழி சொல்கிறாங்க. கண்மணி ஏற்கனவே நமக்கு நிறைய வேலை இருக்குது. இதில் எல்லாருக்கும் எப்படி சமைச்சு கொடுக்குறது அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நம்ம நினச்சா இந்த பிரியாணி கடையை ஆரம்பித்தோம் இல்லையே, அதே மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி கண்மணி நீ என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தேன்மொழி. கண்மணி அதே மாதிரி நல்லா சமைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அவங்க எப்பயுமே கொடுக்குற இங்கே இடியாப்பத்தையும் கொடுக்குறாங்க, இங்கே தேன்மொழி சமைச்சு கொடுத்த பிரியாணியவும் கொடுக்குறாங்க. அங்கே வந்த எல்லாரும் சாரோட ஃப்ரெண்டுங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல இவ்வளோ ருசியாக இருக்குது, ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லா சமைச்சு கொடுக்குறீங்க கண்மணி. அப்போ எங்கள் கம்பெனிக்கும் நீங்கள் சாப்பாடு ஆர்டர் எடுத்து செய்ய முடியுமா? ஏன்னா எங்கள் கம்பெனியில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் எவ்வளோ இடியாப்பம் வேணும்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக சரியான நேரத்தில் இந்த சாப்பாடெல்லாம் சரியாக அனுப்பி வச்சுருவேன் சார். நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு நம்பிக்கையாக பேசுகிறாங்க கண்மணி. பரவாயில்லையே, இப்போ தான் கண்மணி வந்து பிஸ்னஸ் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறாங்க, சாப்பாடு ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ருசியாக சமைச்சு கொடுக்குறீங்க. நாளையிலேருந்து எங்கள் கம்பெனிக்கும் நீங்கள் தான் சாப்பாடெல்லாம் அனுப்பி வைக்கணும். எவ்வளோ பணம் வேணும்னாலும் நாங்கள் தர தயாராக இருக்கோம். ஏன்னா அவ்வளோ ருசியாக நீங்கள் சமைச்சு கொடுக்குறீங்க, நம்பிக்கையாகவும் பேசுகிறீங்க அப்படின்னு கண்மணியை எல்லாரும் பாராட்டி பேசும்போது தேன்மொழி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே கண்மணி வந்து அந்த சாருக்கு நன்றி சொல்கிறாங்க. உடனே சார் சொல்கிறாரு, இல்லை கண்மணி நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செஞ்சுருக்கீங்க. கவனமாக ருசியாக இந்த சாப்பாடை செஞ்சு கொண்டு வந்தீங்க. இதை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவங்க உங்களை பாராட்டி பேசிட்டு போயிருக்காங்கன்னா உங்கள் திறமைக்காக தான் இந்த பெரிய பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கே தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து கண்மணி கண்கலங்கி நிற்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ இவ்வளோ பெரிய ஆர்டர் மறுபடியும் நமக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு கண்மணி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, அம்மா நமக்கு இப்போ வேலை செய்கிறதுக்குன்னு இங்கே வந்து இடியாப்பம் செய்கிறதுக்கு இங்கே பிரியாணி செய்கிறதுக்குன்னு நிறைய பேர் வந்து வேலைக்கு வரணும். நீங்கள் தாம்மா எல்லார்கிட்டேயும் பேசி இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும். அவங்க எல்லாரும் செய்கிற உதவியால் தான் இந்த பெரிய ஆர்டரை நல்லபடியாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாத, நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இப்படி உண்மையை சொன்னால் நமக்கு உதவி வேணும்னு கேட்டால் அவங்க வந்து நமக்கு எவ்வளோ வேணாலும் உதவி செய்வாங்க, கவலைப்படாமல் இரு அப்படின்னு நம்பிக்கையாக பேசுகிறாங்க. அதே மாதிரி அங்கே தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து கண்மணிக்கு இங்கே வந்து இடியாப்பம் செய்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ நான் நினச்ச மாதிரியே இப்படி பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற சந்தோஷத்தில் இருக்காங்க. பாட்டி இங்கே வந்து என்ன செய்யன்னு யோசிக்கும்போது இங்கே அன்போட அப்பா வந்து சொல்கிறாங்க, அங்கே அன்னைக்கு வந்து நம்ம ஆஃபீஸில் பிரச்சனை செஞ்சுட்டு போன எல்லாருமே இனி இந்த ஆர்டரை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. எவ்வளவோ நானும் அன்பும் அவங்கக்கிட்ட பேசி பார்த்தோம். ஆனால் உங்களை நம்பி இனி எந்த ஆர்டரும் நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆர்டரை நாங்கள் ஏற்கனவே கண்மணிக்கிட்ட கொடுத்துட்டோம். சாப்பாடு ஆர்டரை கண்மணிக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு பேசிட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரு ஆர்டர் கிடச்சதுன்னு தான் நம்ம அமைதியாக இருந்தோம். ஆனால் இப்போ கண்மணிக்கு நிறைய ஆர்டர் கிடச்சிருக்கு. இனி கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருவா. ஆனால் நம்ம இத்தனை வருஷமாக க்ளவுட் கிச்சன் நடத்திட்டுருக்கோம், ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சன் நடத்திட்டுருக்கோம். ஆனால் இப்போ நம்ம பிஸ்னஸை சரியாக செய்ய முடியாமல் இந்த நிலமையில் இருக்கோம். அம்மா இன்னும் ஏன் பொறுமையாக இருக்கீங்க? நம்ம கண்மணிக்கு சரியான பதில் கொடுக்கணுன்னா நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து அன்புக்கிட்ட பேசி பாருங்கள், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி அன்புக்கிட்ட பேச போகிறாங்க. அன்பு இப்படி ரொம்ப யோசிக்காத, கண்மணியால் பிரச்சனை வருதுன்னா கண்மணி இனி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது. பேசாமல் கண்மணியை நீ வந்து டிவோர்ஸ் பண்ணணும், அதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்யணும். பேசாமல் கண்மணிக்கிட்ட இந்த பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி என்ன சொல்கிறீங்க பாட்டி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீ முதல்ல கண்மணியை டிவோர்ஸ் பண்ணணும், இந்த பேப்பரில் கண்மணிக்கிட்ட கையெழுத்து வாங்கணும், நீ தான் கண்மணிக்கிட்ட பேசி புரிய வைக்கணும். இதுக்கு மேலே நீ என் பேச்சை கேட்கலனா அப்புறம்
இனிமேல் நம்ம பிஸ்னஸை செய்யவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தையும் கவனிக்க முடியாது. இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸை நல்லபடியாக கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ கண்மணியால் இப்படி ஒரு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனி உன்னுடைய வாழ்க்கையில் கண்மணி வரணுமா வேண்டாமான்னு நீ தான் முடிவெடுக்கணும். ஆனால் எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி நான் வேணும்னா கண்மணிக்கிட்ட பேசி பார்க்குறேன் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, பேசிப்பாரு. ஆனால் முதல்ல இந்த பேப்பரில் நீ கண்மணிக்கிட்ட கையெழுத்து வாங்கணும். நீ டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் கண்மணி மனசு மாறுவா. இனி இந்த பிஸ்னஸை நான் கவனிக்க மாட்டேன், உங்கள் பேச்சை கேட்குறேன், உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் போதும்னு இங்கே வந்து கண்மணி முடிவெடுப்பா. நான் சொல்கிறத கேளு அன்பு அப்படின்னு சொல்லும்போது, வேறு வழி இல்லாமல் சரி பாட்டி நீங்கள் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். நான் வந்து இந்த பேப்பரில் எப்படியாவது கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி கண்மணிக்கிட்ட பேசி பார்க்குறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அன்பு கிளம்புறாரு. இது எல்லாத்தையும் அன்போட அம்மா பார்த்துட்ருக்காங்க. என் மாமியார் இப்படி ஒரு வேலை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இப்படி வேணும்னே கண்மணிக்கிட்ட பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. கண்மணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டு இப்படி அன்புக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என் பையன் அன்பு இப்போ கூட கண்மணியை பற்றி புரிஞ்சுக்காம அவங்க பாட்டியை பற்றி தெரிஞ்சிருந்தோம் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கானே, என்னால் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே அன்போட அம்மா. கண்மணி இப்படி ஒவ்வொரு ஆர்டரும் நமக்கு கிடைக்குது, அதன் மூலமாக நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா சித்தின்னு எல்லார்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அன்பு வீட்டுக்கு வராரு. உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, கண்மணி யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது அன்பு வந்ததை கவனிக்கிறாங்க. உடனே கண்மணி யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்மக்கிட்ட பேசி புரிய வச்சு மன்னிப்பு கேட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரா என்ன? ஆனால் நமக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்குன்னு சொன்னால் அன்பு கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். நம்ம நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணுன்றதுக்காக அன்பு கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க கண்மணி. அன்பு வீட்டுக்கு வந்த உடனே இங்கே கண்மணியோட அம்மா வந்து, மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, கண்மணிக்கிட்ட பேச வந்தீங்களா, கண்மணி உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போக வந்தீங்களான்னு கேட்கும்போது, இல்லை அப்படின்னு அன்பு சொன்னதை கேட்டு இங்கே பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க கண்மணி. அப்புறம் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க கண்மணி. இல்லை, உனக்கு நிறைய பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். எங்களுக்கு வர வேண்டிய ஆர்டரை உனக்கு கிடைக்கணுன்றதுக்காக எல்லார்கிட்டேயும் பேசி இந்த ஆர்டரை நீ வாங்கிட்ட. இப்போ இத்தனை வருஷமாக இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டது என் பாட்டி தான். இதே மாதிரி இந்த பிஸ்னஸை இத்தனை வருஷமாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டதும் என் பாட்டி தான். ஆனால் இப்போ எல்லாரும் முன்னாடி என் பாட்டி அப்பா எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணம் நீ தான் கண்மணி. இந்த பிஸ்னஸை நீ செய்யாமல் இருந்திருந்தனா, இந்த ஆர்டரை நீ வாங்காமல் இருந்திருந்தனா, வேறு வழி இல்லாமல் இந்த ஆர்டரை எங்களுக்கே கொடுத்துருப்பாங்க. நீ தான் தேவையில்லாமல் எங்கள் பிஸ்னஸில் தலையிட்டு எங்களை ரொம்பவே அவமானப்படுத்திட்ட. இப்போவும் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா இந்த ஆர்டரை நீ எடுத்து செய்யக்கூடாது, இந்த பிஸ்னஸை கவனிக்கக்கூடாது, புரியுதான்னு கேட்குறாரு அன்பு. அப்படி இந்த பிஸ்னஸ் தான் முக்கியம் நீ முடிவெடுத்தா என்றைக்குமே எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர முடியாதுன்னு அன்பு சொன்னதை கேட்டு இங்கே வந்து கண்மணியோட அம்மா, தம்பி ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, கண்மணி எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, பொறுமையாக இருங்கம்மா, ஏன் வந்து பதட்டமாக இருக்கீங்க, அப்போ உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்காகவே இந்த பிஸ்னஸை நான் செய்யக்கூடாது அப்படி தானே, எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யக்கூடாது, கிடைச்ச இந்த ஆர்டரை எடுத்து செய்யக்கூடாது அப்படி தானே அன்பு அப்படின்னு சொல்லும்போது, சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போறியா, இல்லை இந்த பிஸ்னஸ் தான் முக்கியம்னு நீ வந்து யோசிக்க போறியான்னு கேட்க, அப்படி இந்த பிஸ்னஸ் தான் முக்கியம் நான் முடிவெடுத்தேன்னா என்ன செய்ய முடியும் அன்பு அப்படின்னு கேட்க, அப்போ இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டுரு, என்றைக்குமே எங்கள் வீட்டு மருமகளாக எங்கள் வீட்டுக்கு நீ வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கண்மணிக்கிட்ட கொடுக்க, பேப்பரை வாங்கின கண்மணி என்னன்னு பார்க்குறாங்க, இங்கே வந்து கண்மணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அன்பு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு கண்மணி வந்து, பரவாயில்லையே என்னை டிவோர்ஸ் பண்ணலான்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்மணியோட அம்மா சித்தி எல்லாருமே வந்து கண்கலங்கி நிற்கிறாங்க. கண்மணி அதில் நீ கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டாம், இந்த பிஸ்னஸ் உனக்கு முக்கியம் இல்லை, உனக்கு உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம் தம்பி. நான் வேணும்னா கண்மணிக்காக எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன், இங்கே கண்மணியை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, அதுவே போதும். ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க. இப்போ தான் கண்மணி முன்னேறணுன்றதுக்காக இங்கே சின்னதாக ஹோட்டல் கடை ஆரம்பிச்சிருக்கா, அதே மாதிரி நிறைய ஆர்டர் எடுத்து செஞ்சிட்ருக்கா. ஆனால் இதெல்லாம் கண்மணிக்கு முக்கியமே இல்லை, அவள் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு பேசும்போது, அம்மா ஏன் வாழ்க்கையில் என்ன முடிவெடுக்கணும்னு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, போதுமா? அந்த வீட்டுக்கு மருமகளாக போனதுக்கப்புறமா எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு தான் தெரியும். இப்போ என்ன அன்பு, நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லும்போது அன்பு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு. இங்கே தேன்மொழிக்கு ஒன்றுமே புரியாமல் திரு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே அன்பு வந்து ரொம்ப கோவமாக, கண்மணி
நீ அப்போ வந்து உன்னுடைய வாழ்க்கை முக்கியம்னு நினைக்க மாட்ட, இந்த பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படி தானே? இப்போ புதுசாக நீ ஹோட்டல் கடை வேற ஆரம்பிச்சிருக்க, அதனால இப்படியெல்லாம் பேசுகிறல்ல, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்காம எதிர்த்து பேசுகிறல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, உங்கள் வீட்டு மருமகளாக இருந்தப்ப உங்கள் பாட்டி என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, எவ்வளோ தலகுனியை வச்சுருப்பாங்க. என் அம்மா சித்தின்னு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்கள ஏளனமாக பேசி அவமானப்படுத்தும் போதெல்லாம் நீங்கள் உங்கள் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணீங்க. மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்குமா? இல்லை உங்கள் பாட்டி மனசு மாறி என்னை மருமகளாக ஏற்றுப்பாங்களா? இனியாவது அங்கே உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் என்னை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்களா அன்பு? உங்கள் பாட்டி பேச்சை கேட்காம நீங்களே யோசித்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கன்னு நம்பி உங்கள் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ கூட உங்கள் பாட்டி பேச்சை கேட்டு தானே இந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க, இப்படி என்னை டிவோர்ஸ் பண்ணணுன்ற முடிவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அன்பு ரொம்ப கோவமாக அங்கே வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாரு. நீ ஹோட்டல் கடை ஆரம்பிச்சிட்ட, உனக்கு நிறைய பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்குது, அதனால் இப்படிலாம் பேசுகிறல்ல அப்படின்னு அங்கே ஹோட்டல் கடையில் நின்று ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்காரு. உடனே இங்கே வந்து கண்மணி யோசிக்கிறாங்க, எனக்கு என்னுடைய வாழ்க்கை முக்கியம், ஆனால் அன்புக்கும் பாட்டிக்கும் சரியான பாடம் புகட்டணும். அன்பு வந்து பிரச்சனை செய்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் புதுசாக ஆரம்பித்த ஹோட்டல் கடையில் பிரச்சனை செய்கிறாரு, இனியும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார், இப்போ தான் சார் புதுசாக கடை ஆரம்பித்தேன், ஆனால் இப்போ அன்பு வந்து பிரச்சனை செய்கிறாரு, நீங்களே வந்து என்னன்னு பாருங்கள் சார் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த பேப்பரில் நான் கையெழுத்து போடவும் வேண்டாம், இவங்களால இவங்க நினச்சது நடக்க நான் விடவே மாட்டேன். கண்டிப்பாக அன்பு வீட்டுக்கு நான் மருமகளாக போவேன், நல்லா முன்னேறணும், நல்லா சம்பாதிக்கணும், அன்பு என்னை வந்து புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் அந்த வீட்டுக்கு நான் வந்து மருமகளாக போவேன். ஆனால் பாட்டி வந்து சொல்கிறதெல்லாம் அன்பு கேட்டுட்டு இருக்கிறதுனால தான் அன்புக்கு இப்படி ஒரு பதில் கொடுக்கறதுக்காக இப்போ நான் போலீஸை வர வைக்கிறேன் அப்படின்னு கண்மணி யோசிக்கிறாங்க. அங்கே வந்து போலீஸ்கிட்ட நடந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. சார், இவர் என்னுடைய வீட்டுக்காரர் தான், ஆனால் இப்போ நான் என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இவங்க வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றியும் சொல்கிறாங்க கண்மணி. இப்போ நான் வந்து நேர்மையாக என்னுடைய வேலையை பார்த்துட்ருக்கேன், ஆனால் நான் வந்து இப்படி வேலை செய்யக்கூடாதுன்றதுக்காகவே அன்பு வேணும்னே வந்து இப்படி பிரச்சனை செய்கிறாரு. நீங்கள் தான் சார் வந்து இவர்கிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் எதுக்காக இப்படி வந்து பிரச்சனை செய்கிறீங்கன்னு கேட்கும்போது, இப்படி தான் பிரச்சனை செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நீங்கள் கிளம்பி வாங்க சார் அப்படின்னு அன்பை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. உடனே கண்மணியோட அம்மா, கண்மணி என்ன வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு ரொம்ப கோவமாக கண்மணியோட அம்மா கேட்குறாங்க. அம்மா, என்ன செய்யணும்னு யோசிச்சு தாம்மா செஞ்சுருக்கேன், இப்போ தேவையில்லாமல் இந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து பிரச்சனை செய்கிறாருல, இப்போ கையெழுத்து போட்டு கொடுத்தா என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும், எப்படியும் அவங்க வீட்டுக்கு நான் மருமகளாக போவேன், அதனால் இப்படி கையெழுத்து போடக்கூடாது, மறுபடியும் இங்கே அன்பு நம்ம வீட்டில் வந்து பிரச்சனை செய்யக்கூடாது, என் பிஸ்னஸில் இவங்க யாரும் பிரச்சனை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் சரியான பதில் கொடுக்கறதுக்காக அன்புவை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டேன். இனி அன்புவாக இருக்கட்டும், அன்போட பாட்டி யாரும் தேடி வந்து பிரச்சனை செய்ய மாட்டாங்க. பிரச்சனை செஞ்சால் நான் என்ன செய்வேன்னு அவங்களுக்கும் தெரியணும்ல. அவங்க தேவையில்லாமல் இப்படி செய்கிற பிரச்சனையால் எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே பாட்டியோட திட்டம்தான். அதனால தான் அன்புக்கும் பாட்டிக்கும் சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. இங்கே நடந்த பிரச்சனையை பற்றி பாட்டி தெரிஞ்சுக்கிறாங்க. பாட்டி பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்னது, கண்மணி வந்து அன்புவை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டாளா? கண்மணி இப்படி ஒரு வேலை செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பாட்டியும் பாட்டியோட பையனும் அன்புவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே அன்பு வந்து அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, என்ன அன்பு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இதுக்கு தான் பாட்டி கண்மணியை பார்க்க போக வேண்டான்னு சொன்னேன், பாருங்கள் பாட்டி என் நிலைமையை. கண்மணி இப்போ நல்ல பிஸ்னஸ் செய்யணுன்றதுக்காக ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கா, அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாக கண்மணி இருக்கும்போது என் நிலைமையை பார்த்தீங்களா பாட்டின்னு இங்கே அன்பு சொன்ன உடனே, கண்மணி இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் நினச்சது ஒன்று, ஆனால் இங்கே நடக்கிறது ஒன்றால இருக்குது, இந்த கண்மணியை சாதாரணமாக நினச்சிட்டேன் அப்படின்னு கண்மணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க பாட்டி. கண்மணி இனி பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறக்கூடாது, பிஸ்னஸை கவனிக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி தான் இப்படி ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன், ஆனால் கண்மணி புத்திசாலித்தனமாக இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டாலே அப்படின்னு கண்மணி நேர்மையாக உண்மையாக அவங்க வேலையெல்லாம் செஞ்சு நல்லபடியாக முன்னேறதெல்லாம் பார்த்து பாட்டி பொறாமப்படுறது மட்டும் இல்லாமல் கண்மணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க பாட்டி.